சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதை அறிந்து உற்சாக கொண்டாட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். திங்களன்று காலை முதலே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லம் மற்றும் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகம் முன்னர் ஆயிரக்கணக்கான கட்சியினர் திரண்ட வண்ணம் இருந்தனர். காலை 11 மணிக்கு தீர்ப்பை அறிந்ததும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி ஆட்டம் பாட்டத்தில் கட்சியினர் ஈடுபட்டனர். என்பது இறைவனுடைய பேரருளால் தமிழ் பெருமக்களுடைய பெரிய பிரார்த்தனையால் கிடைத்த மாபெரும் வெற்றி என்பது மாத்திரமல்ல, நீதி வென்றிருக்கிறது, தர்மம் வென்றிருக்கிறது. புரட்சி தலைவர்களை சூழ்ச்சியால் சதியால் எவரும் வெல்ல முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இறைவனுக்கு நாங்கள் அனைவரும் நன்றியை தெரிவிக்கின்றோம். நிரந்தர முதல்வருக்கு கலைஞர் துரோகி எவ்வளவு பண்ணார், அன்பழகன் எவ்வளவு பண்ணா, ஆனா தர்மம் வெல்லும், தர்மம் வெல்லுன்னு பத்தியா தீர்ப்ப. ஆஹா ஆஹா, தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் எல்லோரும் வீட்டில் தீபாவளி. மாண்புமிகு மக்களுடைய மனங்களிலே நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற அம்மாவின் அமைதிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றிக்கு இன்றைக்கு ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். அம்மா அவர்களை சோதித்து விட்டோம் என்று சொன்ன சோதனைக்கு இனி வேதனை காலம் வந்துவிட்டது. இனி எந்த சோதனையும் அம்மாவை சோதிக்க முடியாது. இன்னும் இருக்க போகிற காலம் தவிர, இன்னும் இருக்கிற ஒரு ஆண்டு தவிர, நிரந்தரமாக தமிழகம் இருக்கிற வரை அம்மாதான் நிரந்தர முதலமைச்சர் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம்.